வால்மீகி சரித்திரம். வால்மீகி எப்படி இருந்தார்? டெக்காய்ட், கொள்ளக்காரராக இருந்தார். காட்டில் போகிறவாழ்வெல்லாம் வழிப்பறி, பிட் பேக்கெட் அப்படி அடிச்சிருந்தவர். அப்படி அடிக்கிறவர் இவருக்கு அருள் செய்யணும்னு வந்தால் சப்த ரிஷிகள் 7 பேரும் காட்டு வழியால் வரத்தே அப்பா 7 பேர் கிடச்சா இன்றைக்கி 7 பேர்ட்டேருந்து நிறையா தேரும் அப்படின்னுட்டு இவர் போய் வழி மறித்து எல்லாம் பார்த்தா இதுகள் எல்லாம் சாமியாராக இருக்குது. இதுகிட்ட ஒன்றும் இல்லை, தண்டம் கமண்டலம் ருத்ராட்சத்தை தவிர வேற ஒன்றும் காசையும் காணும் பணத்தையும் காணும். மிஞ்சி மிஞ்சி போனால் விபூதியை கொடுக்குறா. கொள்ளை அடித்தா இப்படி பார்த்தா இருந்தது. இவாளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது வால்மீகிக்கு. உடனே இந்த சப்தரிஷிகள் ஒரு பிளானோட தானே வந்திருக்கா. ஞானிகள் வந்தாக்க மகான்கள் எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு பிளானோட தான் வருவா. நம்ம போகிறாப்புல வெட்டி அலைச்சல்லாம் கிடையாதுங்க. உடனே சப்தரிஷிகளில் எல்லாரும் கேட்டா, ஏன்பா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம், எங்களையே வந்து ஹிம்சை பண்ணுற, எங்களையே அடித்து கொடுங்குற. உடனே அவர் சொன்ன, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறாப்புல நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு. என்னோட வேலை இந்த பக்கமாக யாரானு போனால் அவள்கிட்ட கொள்ளையடிக்கிறது தான். கொள்ளையடிப்பியா? போகிற ஒரு ஆள்கிட்டலாம் கொள்ளையடிச்சா அதில் என்ன உனக்கு சந்தோஷம்? அவள் வருத்தப்பட்டு தானே போகிறா. எதுக்கு கொள்ளையடிக்கிறேன்னு? எனக்கு என்ன பண்ணுறது? வீட்டில் நிறையா குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்கா, எல்லாரையும் காப்பாற்றணும், அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது ஒரு புருஷனாக என்னோட கடமை இல்லையா? அதனால நான் கொள்ளையடிக்கிறேன், இது என் தர்மம் அப்படின்னு. கொள்ளையடிக்கிறது தர்மம் கொள்ளைக்காரனுக்கு. என் தர்மத்தை நான் செய்கிறேன், நீ உன் தர்மத்தை பண்ணுறாப்புல நான் என் தர்மத்தை பண்ணுறேன் அப்படின்னு. அவள் பார்த்தா அட அசடாக இருக்கே. அதுக்காக கல்யாணம் என்ற மனைவியை காப்பாற்றுறது, பெத்த குழந்தைகளை காப்பாற்றுறது கடமை ஒரு ஆணுக்குங்கிறது நியாயம்தான், கடமை தான். ஆனால் அதுக்காக அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அடுத்த வாழ்க்கையிலேருந்து அடிச்சு விடுங்குவேன். அதை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வழி இதான். நான் இனிமேல் ஐடி ஆஃபீஸுக்கு போக முடியுமா? எனக்கு தெரிஞ்சது இதான் அப்படின்னு பார்த்தா உடனே சரி எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறோம், வீட்டில் போய் குழந்தைகளுக்கு எல்லாம் போடும். ஆனால் ஒன்றே ஒன்று, அவளுக்கு எல்லாம் போட்டு வயிறார சாப்பாடெல்லாம் போட்டுட்டு உன் மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லும், உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்காக நான் இது மாதிரி ஏழையாக இருந்த இந்த சாதுக்கள்கிட்ட இதெல்லாம் அடித்து பிடிங்கன்னு வந்திருக்கேன். என்ன தான் இருந்தாலும் ஒருத்தர் மனசு நோக அவள்கிட்டேருந்து திருடினா அந்த பாவமும் உண்டு இல்லையா? அதனால் இப்போது அவர்கிட்டேருந்து கொண்டு வந்த சாமானை நம்ம எல்லாரும் ஈக்குவலாக சாப்பிட்டாச்சு, அனுபவிச்சிட்டோம். இதனால வர பாவமும் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கிப்போம். நான் ஒத்தனே பாவத்தை அனுப்பிச்சுன்னு இருக்காத, இந்த பாவத்திலையும் எல்லாரும் ஈக்குவலாக எடுத்துக்கலாமா? கேட்டுண்டு வான்னு உன் மனைவி குழந்தைகள்கிட்ட கேளு அப்படின்னு. வால்மீகி பத்திரி இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, இத்தனை நாள் நமக்கு தோணலையே, கேளு அப்படின்னு. கேட்டா அப்படின்னா அவள்கிட்ட கேளு, உன் மனைவி குழந்தைகள்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு எங்கள்கிட்ட வந்து சொல்ல, அது வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோன்னு. இவர் பார்த்த திருடர் இன்னுமே அசடுகள்லேயும் இப்படி ஒரு 7 பேர் இப்படி தான் பார்த்தோம். வீட்டுக்கு போனார், கேட்டார், எல்லாருக்கும் சாத்த போட்டார், எல்லாத்தையும் அடிச்சுன்னு வந்ததெல்லாம் மனைவி குழந்தைகள் கேட்டு, இது மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை 7 பேர்ட்ட எடுத்தேன், அதனால பாவமும் வந்திருக்கு. இப்போ இதை நாம் எல்லாரும் அனுபவிச்சாப்புல என்ஜாய் பண்ணாப்புல இந்த பாவத்தையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாமன்னு கத்தினாலே பார்க்கணும். மனைவி, யோ தொப்பு கட்ட புருஷனை கல்யாணம் பண்ணிருக்கேன், எங்களுக்கு சாதம் போடும்னு தான் நான் சொன்னேன் வழிய அடுத்தவன்ட்டு போய் அடிச்சு பிடிங்கி கொண்டு வான்னு நான் சொன்னேன்னா சொல்லலை. உனக்கு நல்ல வழியில் சம்பாதிக்க உனக்கு வக்கு இல்லை, அதனால இப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற, அதனால் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இவ்வாறு நீ கொண்டு வந்தேன்னா நாங்கள் சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஆனால் அதனால் வர பாவத்தை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், அது நீனே தான் வச்சுக்கணும்னு. மனைவி குழந்தையில் அத்தனை பேரும் இந்த பாவங்க நீங்கள் பேசின்னு வரக்கூடாது. இது ஆச்சரியமாக இருந்தது. என்னையா அது இப்படி சொல்லிட்டா கடைசியில். உடனே மூஞ்சியை தொங்க போட்டுன்னு வந்தார். 7 பேரும் ரெடியாக உட்காந்துருக்கா. என்ன ஒய்ஃப் எல்லாரும் ஆளுக்கு ஷேர் வாங்கிக்கிறேன்னாடா அப்படின்னு அழுதர். இப்படி அடித்து கொண்டு கொடுத்துருக்கேன், தினம் சாப்பிட்ருக்கா, ஆனால் ஒரு நன்றி இல்லாத பாவத்தை வாங்கிக்க மாட்டேன், அது உன்னோட குறை, வாங்கிக்க மாட்டேன்னு விட்டா அப்படின்னு. இது சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ ஏற்பட்ட ஜனங்களுக்காக நான் தினம் இப்படி வழிப்பறி பண்ணினேன். இப்போ 7 பேருமா சொன்னால்
அதுதான்ப்பா உலகம். நாம் கொடுக்குற வரைக்கும் எல்லாரும் வாங்கிப்பாளே வழிய, நம்மளால் சந்தோஷம் கிடைச்சதுன்னா எல்லாரும் ரெடியாக இருப்பாளே வழிய, நம்மளால ஒரு கஷ்டம் வரும்னா யாரும் நம்மளை சேர்ப்பாளா? நைஸாக ஃபோனில் கூட இல்லைன்னு சொல்லுண்டுவா. இதான் உலகம். 7 பேரும் இந்த வேடனுக்கு உபதேசம்னா இதான்ப்பா உலகம். அப்பேற்பட்ட உலகத்துக்கா நீ உன்னோட ஜென்மாவை வேண் பண்ணிட்டு கொள்ளையடிக்கிற? இப்போ யோஜனை பண்ணு அப்படின்னா. அழுதர், இது தெரியாது போயிடுத்து, எனக்கு இந்த ஞானம் இல்லாது போயிடுத்து, இந்த விவேகம் இல்லாது போயிடுத்து. சரி, இப்போ இத்தனை நாள் பண்ணினத்த பாவத்திலேருந்து தப்பிக்கணும், இனிமே பாவம் பண்ணாத இருக்கணும். எனக்கு ஏதான வழி சொல்லிட்டு போங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வழி சொல்லுங்கன்னு. அப்போ தான் சப்தரிஷிகள் ராமங்கிற தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இதை சொல்லிட்டு இருப்பா, இதை ஜபம் பண்ணு, இதுதான் எல்லா பாவத்திற்கும் மருந்து அப்படின்னு சொல்ல, அப்படியே உட்கார்ந்துட்ட இந்த வேடன் காட்டில். ஏன்னா உபதேசம் பண்ணியிருக்கிறது சாதாரண ஆளாக பண்ணியிருக்கார், சப்த ரிஷிகள்னா பண்ணியிருக்கா. அவள் அவ்வளோதான் மறைஞ்சு போயிட்டா, இதுக்காக தான் வந்தா, மறைஞ்சு போயிட்டா. அப்படியே நின்ன இடத்துல நின்றுண்டு தாரக மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். எப்படி சொன்னார்? அவர் உடம்புல புத்து வச்சு அவரை மறைக்கிறது கூட தெரியாத அளவுக்கு உடவு அந்த சரீர பிரஜை இல்லாத தபஸ் பண்ணார். அப்படி அந்த புத்துலேருந்து வெளிப்பட்டு வந்ததுனால தான் அவருக்கு இந்த வேடனுக்கு பேர் வால்மீகின்னு பேராக வந்தது. வால்மீகம்னா கரையாம் புத்துக்கு பேர் வால்மீகம்னு பேர். திருவாரூரில் சுவாமிக்கு பேர் வல்மீகநாதர் தானே. இங்கே திருவத்தியூர்லேயும் வல்மீகநாதர் தான். புற்றிடம் கொன்ற ஈஸ்வர் நீ, அதுதான். அப்படி நாம் பண்ணாத இருக்கணும் அப்படின்னா, இது எதுக்கு சொல்றேன்னு, நம்ம கடமையை செய்கிறேங்கிறதுனால ஒரு கணவனாக இருக்கணும்னு சம்பாதிச்சுன்னு வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது கடமைங்கிறதுக்காக நம்ம எப்படி வேணால் சம்பாதிக்கக்கூடாது. அது தர்ம வழியில் இருக்கணும், நேர் வழியில் இருக்கணும். இதை சொல்கிறதுக்குத்தான் குரு, இந்த தெளிவை கொடுக்கறதுக்குத்தான் குரு. அதைத்தான் பெரியவர் பண்ணும். ஆயுசு முழுக்களும் என்ன பண்ணார்? இதைத்தான் பண்ணிட்டு போகிறவர்கள் வரவர்கள்ட்டெல்லாம் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. இவர் நார்த் இந்தியாவில் டூரில் இருக்கார். ஒரு ரயில்வேல உத்தியோகமாக இருக்கிறவர். அவர் ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தர். அப்பப்போ போய் மாதம் பார்க்கறது, 15 நாளைக்கு ஒரு தரம் பார்க்கறது, போய் தரிசனம் பண்ணிட்டே இருக்கார். இப்படி அடிக்கடி வரத்தை பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு பெரியவா அவர்கிட்ட கேட்டு, நான் கேட்கணும்னு நினச்சேன், நானும் எங்கேயோ தள்ளி இருக்கேன், நீனும் எங்கேயோ இருக்க, இப்படி அடிக்கடி என்னை வந்து பார்க்குறையே, உனக்கு எப்படி கட்டுப்படி ஆறுதுன்னா? வந்துட்டு போகணுன்னா ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ ஏதோ செலவழிச்சுன்னு தானே வரணும், உனக்கு எப்படி கட்டுப்படி ஆறுது அப்படின்னு, உன்னால் முடிகிறதோ அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை ரயில்வேல இருக்கேன் அப்படின்னு. ரயில்வேல இருந்தால் மட்டும் என்ன? இல்லை பாஸ் உண்டு அப்படின்னு. ஓ, ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கெலாம் பாஸ் உண்டாக்கும் அப்படின்னு. ஒன்றும் தெரியாத மாதிரி தான் கேட்பார். பாஸ் உண்டு அப்படின்னு. சரி, அந்த பாஸ் உண்டுன்னா ஒரு சலுகை கொடுத்தாலும் அதுக்கும் ஒரு அளவு வச்சுருப்பாளோ இல்லையோ, வருஷத்துக்கு இத்தனை பாஸு அத்தனை பாஸுன்னு தானே ஏதானு ஒரு அளவு இருக்குமே. ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கெலாம் பாஸாக இருக்குன்னா எப்போ வேணால் போகிற ரயிலில் இறங்கோ, வர ரயிலில் போங்கன்னு விடுவாளா? ஃப்ரீயா மாட்டாளே. அது மாதிரி ஏதானு உண்டான்னு. வருஷத்துக்கு எத்தனை தானே அது மாதிரி? இல்லை வருஷத்துக்கு 3 பாஸ் அப்படின்னு. ஓ, வருஷத்துக்கு 3 பாஸ் தாங்கிற, ஆனால் நீ மாதத்துக்கே 2-3 தரம் வந்துட்டு போகிற, அது எப்படி அப்படின்னா? அவர் பார்த்தார், இவர் ஏதோ வேண்டாத விவகாரத்துக்கெல்லாம் வர்றார். ஏதோ நாங்கள் வந்தோம், பார்த்தோம், போனோம், பெசாத இருக்கக்கூடாதோ, இஷ்டம் இருந்தால் அனுகிரகம் பண்ணிட்டோம், கையை தூக்கட்டும், இல்லையா பெசாத இருக்கலாம். எங்கே அந்த பாஸுக்கு ஏதானும் பேப்பர் உண்டு, பாஸ் உண்டுன்னா அதை எங்கே காமின்னா? அவர் உடனே பர்ஸ்லேருந்து எடுத்தார், வச்சா, டார்ச் லைட் எடுத்தா, அப்படி பார்த்தா, திருப்புன்னா திருப்பினர், அந்த பக்கம் அடித்து பார்த்தா, இப்படி அந்த பாஸை முன்னையும் முன்னையும் அவரை விட்டு திருப்பி திருப்பி காமிக்க சொல்லி டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு, ஆமாம் நீ இந்த பாஸில் வந்தால் கூட இந்த டிடிஆர் மற்றவாளுக்கெல்லாம் டிக்கெட் செக் பண்ணுறாப்புல இந்த பாஸில் இருக்கிறவாளையும் உனக்கும் செக்கிங் உண்டோ இல்லையோன்னா? நீ ரயில்வே எம்ப்ளாயிக்குன்னு டிடிஆருக்கு தெரியுமா? இப்போ பாஸை காமிச்சா தானே ஓ எம்ப்ளாயி ஆமான்னு பேர்.
அப்படி இந்த டிக்கெட்டை செக் பண்ணால் ஒரு கையெழுத்து போடுறாளோ இல்லையோ, அது மாதிரி இந்த பாஸை செக் பண்ணினாலும் ஏதானும் சைன் பண்ணணுமோன்னு. எதை செக் பண்ணாலும் பண்ணணும், சைன் பண்ணணும். இவர் திருப்பி திருப்பி பார்த்தது அதைத்தான் பார்த்துருக்க. டிடிஆர் பாஸை செக் பண்ணியிருக்காரா அல்ல சைன் பண்ணியிருக்காரான்னு. உடனே பெரியவசரா எது கேட்டேன்னா, இதில் ஒரு சைனை கூட காணுமேன்னா. இந்த ஒரே பாஸை தான் நீ காமிச்சு காமிச்சு ரயிலில் போயின்னு இருக்க, ஆனால் ஒரு தரம் கூட செக் பண்ணினதா தெரியல, சைன் காணுமே, அப்போ செக் பண்ணலையான்னு. அவர் உடனே என்ன பண்ணார், சமாளிச்சார். செக் பண்ணாதெல்லாம் இருப்பாளா பண்ணினா, அப்போ ஏன் கையெழுத்து போடலன்னு. அதெல்லாம் நாங்கள் ஒரு எம்ப்ளாயிஸ், எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னார். எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னார். இது சொன்னோன்னு வந்ததே கோபம். என்னது உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டா? யார் வீட்டு ரயில்? உங்கள் வீட்டு ரயிலா இல்லை டிடிஆர் வீட்டு ரயிலா? என்ன இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற? இந்த கோச்சின்னொன்னே இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. என்னையா அது நம்ம போகாத வேலை இன்னைக்குன்னு பார்த்து இதெல்லாம் கேட்குறேன். உடனே அப்புறம் சொல்கிறா, இங்கே பாரு, இப்போ ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. நாம் நல்ல காரியம் பண்ணுறது பெருசு இல்லை, நல்ல வழியில் பண்ணினாதான் நல்ல காரியம். நல்ல காரியம். நான் எங்கேயோ ஊரில் கொள்ளையடிச்சுட்டு கற்பாம்பாளுக்கு ஏதோ பண்ணுறேன்னா, கபாலிக்கு பண்ணுறேன்னா ஏற்றுன்னு விடுவான்னு மாட்டார். ஆனால் நான் ரோட்டில் பிச்சை எடுத்தாலும் சரி, அதில் ₹1 கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்தேன்னா அப்போ தான் கற்பகம் உச்சி குளிர்ந்து போகவில்லை வழிய, நான் இனிமேல் ஊர்வாயை அடித்து ஒலையை அடித்து நான் இனிமேல் கோடிக்கணக்கில் கொண்டு கொடுத்ததுனால கபாலியும் கற்பகமும் ஏமாந்துட மாட்டான். நல்ல வழியில் நம்ம சம்பாதிச்சதுனால நல்ல காரியம் பண்ணினா அது நல்ல காரியமாக இருக்கும், ஆண்டவன் அனுகிரகம் பண்ணுவார். அது இல்லாத நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ அந்த பிளாக் மணியெல்லாம் கொண்டு திருப்பதி உண்டியில் போட்டால் பெருமாள் ஏமாந்துருவாரான்னு நான் போட்டுட்டு வரதுக்குள்ளேயே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்துடுறது. ஏன் அவர் கண்டுபிடிச்சிட்டார் இத்தனை இருக்குன்னு. அவர் அனுப்பிச்சுடுற போ அவள் வீட்டில் இன்னும் நிறையா இருக்கும். ஏன் உண்டிலேயே இவன் எவ்வளோ போடுறான்னா, எந்த சுவாமியும் ஏமாறாது. அதனால எந்த சுவாமியும் கெட்ட வழிக்கு துணை போகாது. அவர் நினைச்சிருந்தார்னா, துரியோதனன் பக்கம் இருந்திருந்தார்னா கிருஷ்ணர் எப்படியோ இருந்திருக்கலாம், விதுரர் எப்படியோ இருந்திருக்கலாம். ஏன் அவ அந்த வழியில போலன்னு? கெட்ட வழியில போற, தர்ம வழி இல்லை, நேர் வழி இல்லை. அதுதான் முக்கியம். இதை சொல்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற. இப்ப சொல்றேன், நீ என்னை பார்க்க வர, நல்ல காரியம் தான் பண்ற, உனக்கு என்கிட்ட பிரியம் இருக்கு, பக்தி இருக்கு, எல்லாம் ஒத்துக்கிறேன், நீ நல்லவன் தான். ஆனா நீ பண்ற வழி சரியில்லை. அதனால நீ இனிமேல் ரயில்வே அரசாங்கத்தை ஏமாத்திண்டு ஒரு பொய் சொல்லிண்டு நீ கோவிலுக்கு வந்தேன், பெரியவாளை பார்க்க வந்தேன்னு வரத்துல உனக்கு ஒரு பலனும் இல்லை. அது எனக்கும் அவமானம். இப்போ ஏற்பட்டவன்லாம் என்னை வந்து பார்த்ததுனால எனக்கு பெருமையான்னு இல்லை. அதனால சொல்கிறேன், இன்னமே உன்னால் வருஷத்துக்கு எவ்வளோ பாசம், அதில் நீ வருஷத்துக்கு ஒரு தரம் வந்தாலும் போகிறோம். நல்ல வழியில் போய் ஒரு தரம் பண்ணினாலும் வரும், நல்ல காரியத்தை நல்ல வழியில் ஒரு தரம் பண்ணாலும் வரும். திருப்பி திருப்பி தனம் பண்ணணும், அயோக்கிய தனத்தில் தனம் நல்ல காரியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு இந்த மயிலை பக்தஜன சபையில் குருஜி அவர்கள்லாம் அன்னதானம் பண்ணுறதுக்கு உஞ்சவர்த்தி எடுத்து அன்னதானம் பண்ணணும்னு ஏன் ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்தா? இன்னும் இந்த மயிலாப்பூரில் கோடீஸ்வரர்களே இல்லையா? யாரோ நினச்சாக்கா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆள் ஒரு செக்கு வெட்ட மாட்டாரா? 1 crore-க்கு 1 lakhக்கு? எத்தனை மூட்டை அரிசி சார் வேணும்? 200 மூட்டை வேணுமா? நாளைக்கே வீட்டுக்கு வரும். சொல்ல மாட்டாளா? பண்ணதான் முடியாதா? முடியும். ஆனாலும் ஏன் தெரு தெருவா போய் வெயில் அல சொம்ப மாட்டின்ற அல வீடு வீடா ஒரு பிடி அரிசியா ஏன் தேடு அப்படின்னார். இந்த ஒரு பிடி அரிசி கொடுக்கிறவனுக்கு நல்ல வழியில தான் சம்பாதிச்சிருப்பன். நல்லவர்களோட சாமான் வரணும், நல்லவர்களோட திரவியம் வரணும். அதுல நல்ல காரியம் பண்ணினால்தான் அது நல்ல பலனை கொடுக்குமே வழிய, நல்ல காரியம் பண்றேங்கிறதுனால தப்பு வழியில போய் நல்ல காரியம் பண்ணா அது நல்ல பலனை கொடுக்காது, அங்கேயும் கெடுதல் தான் பண்ணும். அந்த காரியத்தையும் நம்ம கெடுக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாள் இல்லையோ, தானும் கெட்டு சந்திர புஷ்கரணியும் கெட்டுதான். நான் இவன் வீணா போனதோட இல்லை, இவன் போய் அந்த குளத்தையும் கெடுக்கிறாப்புல
நல்ல காரியத்தையும் கெடுத்ததாயிடும். அதனால் நீ என்னை பார்க்க வர்றது மடத்துக்கு வரதுனால நல்ல காரியம் பண்ணுறோன்னு நினச்சி நீ எப்படி வேணால் குறுக்கு வழியில் வரலாம், வித்தவுட் டிக்கெட்டில் வரலாம் அப்படின்னு வரக்கூடாது. அதனால் உனக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் வந்தாலும் சரி, இல்லை ஆயுசுக்கு ஒரு தரம் வந்தாலும் சரி. சில பேர்லாம் சொல்கிறாள், ஒரே ஒரு தரம் தான் சார் பெரியவாளை பார்த்துருக்கேன் அப்படின்னு. போராதா என்ன? அமிர்தத்தை தினம் தானே காப்பி மாதிரி குடிக்கணுமா என்ன? ஆயுசில் ஒரு தரம் குடித்தா போராதா என்ன? ஒரு தரம் பார்த்தா போராதா? இன்னும் சில பேர் குறைப்பட்டுக்கிறேன், நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு. வேண்டாம், பார்க்கவே வேண்டாம். இதோ கண்ணெதிர்க்க நினச்சோன்னா எய்தாப்புல நிற்கிறார். அங்கே போய் மடத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாப்புல பார்த்துட்டு அவரை நினைக்காத ஏதோ வேடிக்கையை பார்த்துட்டு வரத்தை விட அவரை நேர பார்க்காத மனசுக்குள்ள மனக்கண்ணால் பார்க்கறதான் பார்க்கறது. நாயன்மார் சரித்திரத்தெல்லாம் பார்க்குறமே, எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னர். அந்த மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுன்னு அதுதான் வேணும். அந்த மனசால செய்யணும், நினைக்கணும். அதுதான் சொல்கிறா. அதனால் ரயில்வேயை ஏமாற்றிட்டு அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு நீ 100 தரம் வந்து பார்த்ததுனால நான் சந்தோஷப்பட மாட்டேன், அனுகிரகம் பண்ண மாட்டேன். அப்படி இல்லாத நேர்மையாக நீ ஒரு தரம் வந்தாலும் போகிறோம், அதுவே பெரிய அருள். அதனால் இனிமேல் ஏமாற்றிட்டு வரக்கூடாது. இங்கே வர்றது மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் சரி. இப்போ சொன்ன பாரு எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது. சட்டம்னா சட்டம் இருக்கணும், நேர்மைனா நேர்மையாக இருக்கணும். சட்டத்துக்கும் நேர்மைக்கும் என்ன? நேர்மையாக இருக்கிறதுக்கு தான் சட்டமே வழிய நம்ம அயோக்கியதனம் பண்ணுறதுக்கு, அதை மீறுறதுக்கு சட்டம் இல்லை. நம்மளை நல்வழிப்படுத்தணும், நமக்கு பாபம் வராத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சட்டம் போடப்படுறது. அது சொல்கிறா. அதனால ஏமாத்திட்டு வரக்கூடாது அப்படின்னு. போயிட்டு வா. அப்புறம் சொல்கிறா, அப்படி இல்லை உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்து என்னை பார்த்து தான் ஆகணும்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னார், உனக்கு வருஷத்துக்கு 3 பாஸ்னா 3 தரம் பாஸில் வா, மீதி தரத்துக்குலாம் டிக்கெட் வாங்கிட்டு வான்னு. டிக்கெட் வாங்கிட்டு வா. அப்படி இல்லாத இப்படி இல்லாத இருக்கக்கூடாது. இதுதான் பெரியவர். இப்போ நான் இன்னுமே வித்தவுட்டில் வந்தால் என்ன, அவருக்கு பாஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தால் என்ன பண்ணிட்டு வந்தால் என்ன, அவருக்கு என்ன? யாரோ எத்தாப்பில் வர பார்க்குற, கையை தூக்குற, அனுகிரகம் பண்ண, அவ்வளோதான் இருக்கணும். இல்லை, அதுக்கு இல்லை குரு. நாம் ஒரு தவறு பண்ணுறதே அந்த தவறை சுட்டி காட்டி அதை நமக்கு திருத்தி நம்மளை உணர்த்தி நல்லவர்களாக ஆக்கிறதுக்கு தான் குரு வேணுமே வழிய, இனிமேல் நம்ம பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு அங்கீகாரம் பண்ணிட்டு நம்மளை கொண்டு பாழ்குழியில் தள்ளுறதுக்கு வேண்டாம். அதுக்கு உலகமே போகும். ஏத்தான் பெரியவா பண்ணக்கூடாது. இப்படி பல பேர் பல விதத்தில் அந்த அந்த சமயத்துக்கு ஏத்தாப்புல அதை அணுகிறது தான். மடத்துக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துட்டார், ஒரு பணக்காரர். ஒரு காலத்தில் காஞ்சி மடத்தில் கடன்லாம் வாங்கி ஓட்டுறாப்புல இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து தான் மடத்துக்கு ஒரு செழிப்பு ஏற்பட்டு அவ்வளோ வளமிக்கதாக வந்தது. அப்படின்னா அது அவரோட கைராசி. அது காஞ்சி பெரியவாளே சொல்கிறா, என் சிஷ்யர் வந்ததுனால தான் கடனில் இருந்த மடம் இன்னைக்கு இத்தனை ஆஸ்பத்திரி, இத்தனை ஸ்கூலு, இத்தனை உலகத்துக்கு இத்தனை சேவை செய்கிறாப்புல இருக்குன்னா அது அவரோட கைராசி. அது நிச்சயமாக பார்க்கலாம். அவர் போய் ஒரு இடத்த தொடர்ந்து வச்சார்னா, அவர் பாதம் பட்டுன்னா அந்த இடம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கஷ்டங்கிறதே இருக்கிற இடம் தெரியாது, ஓடி போயிடும். அப்படி இருந்தது. கடன் கொடுத்திருந்தார். அந்த கடனை வாங்கினுக்குன்னா அவர் கடனை திருப்பியாக கொடுக்க முடியும். அதனால் அவர் மடத்து மேனேஜர்கிட்ட கேட்டு பார்த்தார், அவர் கொடுக்க முடியல. அவர் கோவம் வந்துடுத்து. அதனால் என்ன பண்ணார், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார் மடத்துக்கு. கொடுக்கலைன்னா ஜப்தி பண்ணுவோம்னு. இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னா மடத்து மேனேஜருக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. ஒரு குரு பீடம், ஆச்சாரிய பீடம்னு ஒரு மரியாதை வேண்டாமா? அதாவது நம்ம சிலது தான் சில பேர்கிட்ட அதிர்ந்து பேசலாம். ஏதோ நமக்கு பிடிக்காதோ பிடிக்காதோ அப்பா பண்ணிட்டாலோ அம்மா பண்ணிட்டோ அப்படின்னா, நம்ம குழந்தைகள் பண்ணினாக்க 2 ஓங்கி சாத்திட்டு ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்கலாம். இதே அப்பா அம்மா பண்ணினா, நம்மளை விட பெரியவர் பண்ணால் அப்படி பேச முடியுமா அவள்கிட்ட? அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு ஆச்சாரிய பீடத்துக்கு இவர் கடன் கொடுத்துருக்கிற, அவ திருப்பி கொடுக்கலும் அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது
அது குருபீடத்துக்கு பண்ணுற ஒரு அபச்சாரம் இல்லையோ? அதனால மேனேஜருக்கு ரொம்ப கோபம். இந்த ஆள் அவசரப்பட்டுன்னு இப்படி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாருன்னு பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார். நாட்டில் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை இல்லாத எடுத்து, பக்தி சிரத்தை இல்லாத எடுத்து, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாத இருக்கு, ஒரு தராதரம் இல்லாத இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டார். பெரியவா ஒன்றும் கண்டுக்கல, பேசாத இருந்தா. மறுநாளைக்கு அவர் மடத்துக்கு வந்தார். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சார், நேரம் வந்தார் மடத்துக்கு. மடத்துக்கு வந்தால் பெரியவா எல்லாரும் வந்து பேசிட்டுக்கிட்டே அவளை பேசிட்டு இவரை உட்காத்தி வச்சு ஏதோ அவர்கிட்ட கதையெல்லாம் பேசியிருந்தா. ஒரு எதேச்சியாக மேனேஜர் பெரியவாளை பார்க்க வந்தவர் பார்த்தா இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சவர் வைத்தாப்புல உட்காந்துருக்கு. பெரியவா அவரோட ரொம்ப கூலாக பேசிட்டு இருக்கா. வீட்டில் எல்லாரும் சோக்கியமா, அத்தை பண்ணியிருக்கியா இதெல்லாம் கேட்டுட்டா. இது மேனேஜருக்கு கோவம் வந்துருத்தோம், ரோசம் பத்தணும். இவனோட என்ன பேச்சு அப்படின்னார். பெரிய பார்த்தேன், ஏன் வரவா எல்லாரோடையும் தான் பேசுகிறேன், இவரோட ஏன் பேசக்கூடாது அப்படின்னா. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அவனோட என்ன உறவேடாது அப்படின்னா. அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி எம்பராசிங்காக ஆகிடுது. என்னையா இந்த ஆள் வந்து இப்படி போட்டு கொடுக்குறான்னு. அவர் பயந்துனே தான் வந்தார். வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குமே பெரியவா நம்மள்கிட்ட என்ன கோச்சுப்பாளோ என்ன சபிச்சுடுவோன்னு பயந்துன்னு தான் வர்றார். ஆனால் அவர் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக இவர் பிரமாதமாக கூலாக பேசின்னு இருக்கார். அவருக்கு கொஞ்சம் பயம் தெளிஞ்சுது. ஆனால் இந்த ஆள் வந்து போட்டு கொடுக்குறார். உடனே பெரியவா சொன்னா, அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுனால அவரோட நான் சிரித்து பேசப்படாதுங்கிறியாக்கும் அப்படின்னா. யாரானு நம்ம மேலே கேஸ் போட்டாக்கா அவள்கிட்ட வாங்க சார் காஃபி சாப்பிட்டு போங்கம்மா. யார் போடுவா என் மேலே கேஸு? நீங்கள் இது மெனக்கெட்டு போட்டிருக்கேள், இந்தாங்கோ காஃபியாக கொடுப்போம். இவர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னொன்னே பெரியவா, அதனால் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சா அவரோட சிரித்து பேசப்படாதுங்கிறியாக்கும் அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார் பதில்? உடனே பெரியவா சொல்றா, நீ என்னமோ அவர் நம்ம மேலே வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டார், அது தப்பு, அதனால நாமளும் திருப்பி அவர்கிட்ட கோபமாக இருக்கணும்னு நினைக்கிற. எனக்கு என்ன தெரியுமோ தோன்றது அப்படின்னு. தப்பு அவர் மேலே இல்லை, நம்ம மேலே தானே எனக்கு தோன்றுறதுன்னு. இது சொன்னால் அந்த நோட்டீஸ் கொடுத்தவர் திருப்பி பார்க்குறாரு. இதனே அது கதையே மாறுறது. இப்போ மேனேஜருக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில, தர்ம சங்கடமாக இருக்கு. இவர் என்ன சேம் சைட் கோல் போடுறார், நம்ம மேலே தான் தப்புன்னு தோன்றது. உடனே பெரியவா சொல்கிறா, அதுதான் பெரியவா இப்போ இப்படி சொல்கிறாள் இல்லையோ, இந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தவருக்கு பறிஞ்சு பேசுகிறாப்புல தானே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணார், வாழைப்பழத்தில் ஊசியும் ஏற்றுவார். உடனே சொல்கிறார், இது தப்பு தான், அவர் ஏதோ அவசரத்தில் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டார். ஒரு ஆச்சாரிய பீடம், குரு பீடம், அதுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாமான்னு அவருக்கு தோணி இருக்கணும், அவசரப்பட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு எவனுக்கோ கொடுக்குறாப்புல எனக்கும் கொடுப்பியான்னு அர்த்தம். அவருக்கு அது தெரியல, மரியாதை தெரியாத அவர் தப்பு பண்ணிட்டார். அப்படி அவர் பண்ணினார் இல்லையோ, நமக்கு எல்லாம் தெரிஞ்சவா தானே. உடனே நான் என்ன பண்ணியிருக்கணும், அவரை மடத்துக்கு கூப்பிட்டுருக்கணும், கூப்பிட்டு நான் பேசியிருக்கணும். இந்த அப்பா ஏன்பா இப்படி வக்கீல் நோட்டீஸ்லாம் கொடுக்குற, இது நியாயமாப்பா? மடத்துக்கு தானப்பா கடன் கொடுத்துருக்க, கூடிய சீக்கிரம் கொடுத்துடலாம், அதுக்காக வக்கீல் நோட்டீஸு கோர்ட்டு கேஸ்லாம் மடத்தை போய் இழுப்பாளா? அதெல்லாம் பண்ணாதுப்பா அப்படின்னு நான் ஏதானு சமாதானம் பேசியிருந்தேன்னா அவர் ஒரு கால் சமாதானத்துக்கு வந்திருக்கலாம். அது இல்லாத அவர் கொடுத்தாருன்னு நம்மளும் எதிர் நோட்டீஸ் கொடுத்தா அவருக்கு இன்னும் கோபம் வந்துடுறது. அப்படியா, வாங்கின கடனை திருப்பானு வக்கீல் நோட்டீஸாக கொடுக்குற பார்த்துடுறேன் ஒன்று அவர்கை அப்படின்னு. அதனால் எனக்கு என்னமோ தப்பு நம்ம மேலே தான் தெரியுது. அவர் அப்படி பண்ணினோன்னு நம்ம உடனே அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி ஏதானு பேசியிருந்தோன்னா இது சுகமமாக ஆயிருக்கும்னு தோன்றது அப்படின்னு. இப்படி சொன்னோடனே இந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தவருக்கு அழுக வந்துடுத்து. ஓன்னு அழுதுண்டு, இப்போ ஏற்பட்ட கருணாமூர்த்தியை நான் கோர்ட்டுக்கு இழுத்தேன், ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன், அப்போ கூட என் மேலே கோச்சிக்காத, அதுக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கிறான். இப்போ ஏற்பட்ட பெரியவாள்கிட்ட போய் நான் பணத்தை கொடுத்தேன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டேனே, இதை விட என்னை விட பாவி உண்டா அப்படின்னு அழுதர். நமஸ்காரம் பண்ணார். எனக்கு இதுக்கு என்ன பிராயச்சித்தோன்னே தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும் அழுதர், எல்லாம் பண்ணார். இதை பார்த்து இந்த மேனேஜருக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன அது திடீர்னு இந்த ஆள் இப்படி ஆகிட்டான்.
ஏந்துன்னு போகிறதே சொன்னார். உடனே பெரியவா சொன்னா, அதெல்லாம் வருத்தப்படாத, ஏதோ காலத்து கோளாறு, நீனும் நல்லவன் தான், மடத்துக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒத்தாசையெல்லாம் பண்ணியிருக்கியோ இல்லையோ, ஏதோ இந்த ஒரு சமயத்தில் இப்படி ஒரு அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட, அதனால் போனா போகிறது விடு, போயிட்டு வா அப்படின்னார். உடனே பெரியவா சொல்றா, அதனால் கோச்சிக்காத, எப்போ முடியறதோ உன் கடனை கூடிய சீக்கிரம் திருப்பி அடைச்சுடுறேன், வருத்தப்படாதன்னா. இது சொன்னது இன்னும் தாங்கல, அவர் ஓன்னு எழுத, அப்படி சொல்லவே கூடாது, அது கடனே இல்லை, நான் மடத்துக்கு கொடுத்த டொனேஷன், பெரியவா வயல எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னர். நான் தான் அவசரப்பட்டு பண்ணிட்டேன், எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, மடத்துக்கு ஒரு எங்கிட்ட இருந்ததை மடத்துக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு, அதோட வேல்யூ தெரியாத நான் ஏதோ கடனாக அதை நினச்சிண்டு திருப்பி வாங்கணும்னு நினச்சி அதுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தல, நான் பண்ணினது என்னோட அறியாமையினால பண்ணினது தான், தப்பு தப்பு தப்பு, பெரியவா வாயால் அப்படி சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், அது அத்தனையும் மடத்துக்கு நான் பெரியவாளுக்கு பண்ண பாத காணிக்கையே எடுத்துக்கணும், நான் இப்போயே போய் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா க்ஷேமமாக போயிட்டு வா அப்படின்னா. அப்புறம் மேனேஜரை பார்த்து சொல்கிறா, இப்போ செட்டில் ஆகிட்டு சொல்லி உன் கேஸு அப்படின்னு. அவர் பார்த்தார், பொல்லாத சாமியாராக இருக்கார், கேஸ் போட்டவன்ட்ட ஏன் இவர் சிரித்து சிரித்து பேசினான்னு இப்போ தான் புரியுறது. கடைசியில் என்ன ஆயிடுதுன்னர், கேஸு இப்படி ஆயிடுத்து, வித்ட்ரா பண்ணதாலும் இல்லை, கடனே ஒரு நிமிஷத்தில் செட்டில் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு வாரிசெல்லாம் இல்லை, நல்ல பணக்காரர் தான், வசதி உள்ளவர் தான். அதுக்கப்புறம் தன்னோட கடைசி காலத்தில் என்ன பண்ணார், தன்னோட அந்த வீடு இன்னும் பாத்திரம் மண்டம் எல்லாத்துக்கும் மடத்துக்கு எழுதி வச்சார் சொத்தா. பெரியவாசரா பாரு, அவன் இருக்கிற பணத்தை கடன் கொடுத்தது போறாதுன்னு இன்னும் போகிற போக்கில் இன்னும் எல்லாத்தையும் வேற ஒட்ட வழிச்சு கொடுத்துட்டு போறான் பாரு அப்படின்னு. இது எதுனாலன்னு, நான் இன்னைக்கு அவன்கிட்ட பேசின ஒரு வார்த்தையினால. இதுதான் ஞானிகளோட அப்ரோச். நம்மளா இருந்தால் யாரானும் ஒருத்தர் நமக்கு பண்ணிட்டா விட்டேனா பாரு, உனக்காச்சு எனக்காச்சு அப்படின்னா என்ன வளரும், அவ்வளோதான், தேசம் வளரும். அப்போ என்ன பண்ணலாம், அன்புனால தான் அடுத்தவர்களை திருத்தலாம். நாம் இனிமேல் தண்டிச்சு இனிமேல் கண்டிச்சு யாரையும் திருத்த முடியாது, யாரையும் திருத்த முடியாது, அன்புனால தான் திருத்தலாம். அதுதான் குரு, அதுதான் பெரியவர். இப்படி ஒவ்வொருத்தரும். இன்னொருத்தர் என்ன பண்ணார், மடத்தில் இந்த சாமான்லாம் ரெக்கார்டு பேப்பர்லாம் வச்சுக்கிறதுக்கு ஆஃபீஸில் கீழே கீழே வச்சுலாம் அப்படிலாம் பண்ணுறாளேன்னு அவர் வந்தவர் பார்த்தவர். அவருக்கு என்னமோ தோணித்து, ஒரு மடத்துக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுத்தா அந்த பேப்பர்லாம் வச்சு பூட்டிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குமேனு. அவர் மடத்துக்கு பீரோ வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் புது பீரோ வாங்கி தரத்துக்கும் அவ்வளவு காசு செலவழிக்க கொஞ்சம் யோஜனை. அதனால் என்ன பண்ணினார், இந்த மரேஸ் ஆக்ஷனில் போய் ஒரு பீரோ வாங்கி கொண்டு வச்சார், மடத்துக்கு கொண்டு கொடுத்தார். மேனேஜர் வாங்கி வச்சுன்னு விட்டார். அவர் பார்த்த நல்ல பீரோ ஒன்று வந்திருக்கு பிரமாதமா அப்படின்னு வச்சாச்சு. சாயந்தரம் பெரியவாள்கிட்ட சொன்னார். பெரியவா அந்த பக்கம் ஒருத்தர், என்ன புதுசாக பீரோ வந்திருக்கு அப்படின்னு. அது சொல்லணும்னு செய்ய, கார்த்தாலேருந்து பிஸியாக இருந்தேன், சோ வந்தார், அவர் தான் பாவம் நம்ம பேப்பர்லாம் வச்சுன்னு கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு பீரோ வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னாரு. யார், வெங்கட்ராமனை வாங்கி கொடுத்தான்? ஆமாம். ரெடி பார்த்தா, நாளைக்கு வெங்கட்ராமன் வந்தால் என்கிட்ட சொல்லும் அப்படின்னார். மறுநாளைக்கு பீரோ வாங்கி கொடுத்தவர் வந்தார். வந்தோடனே, நீ பீரோ வாங்கி கொடுத்துருக்கியாமே மரத்துக்கு அப்படின்னார். ஏதோ என்னால் முடிஞ்சது சின்ன கைங்கரியம் அப்படின்னு. எங்கே வாங்கினேன் அப்படின்னு. அவர் உடனே இது அந்த மரேஸ் ஆக்ஷனில் வாங்கினேன், அந்த ஆக்ஷனில் வாங்கினது அப்படின்னு. ஓ, அந்த ஏலம் போடுறாளே அங்கே வாங்கினேயாக்கும் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. சரி அப்படின்னா போயிட்டு வான்னா அவர் போயிட்டார். உடனே மேனேஜர் கூப்பிட்டு வந்தார். நீ என்ன பண்ணு, அவனுக்கு தெரிய வேண்டாம், அந்த பீரோவை திருப்பி வேற எங்கேயானு கொண்டு கொடுத்துரும் அதே கடையிலேயே அப்படின்னா. இவர் பார்த்தார், இப்போ தான் நல்ல பீரோ வந்திருக்கு, சாமான்லாம் எடுத்து வச்சுக்கலான்னா இவருக்கு திடீர்னு இப்போ மாத்துறார். உடனே பெரியவா சொல்றா, அதுக்கு தான் கேட்டேன், அவன்கிட்ட கேட்டேன் எங்கே வாங்கினேன்னு. அந்த ஏலத்தில் வாங்கினேன்னா. உனக்கு தெரியுமோ, இந்த ஏலத்துக்கு வர சாமான்லாம் நன்னா வாழ்ந்து கெட்ட குடும்பத்து சாமானாக இருக்கும். அவ பாவம்
நன்னா சௌக்கியமாக எல்லாத்தையும் வச்சுன்னு வாழ்ந்துருப்பா. அப்புறம் என்னமோ வாழ்க்கையில் நொடிச்சு போய் ஏதோ போகாத காலம் அதில் இதெல்லாம் கொண்டு விற்று வச்சுட்டு இதுங்கிறாப்புல இருக்கும். அதனால் அப்படி விற்கிறதே கொடுக்கறதே என்னதான் இருந்தாலும் அவளுக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும். ஐயோ பாரு, இதை வச்சுன்னு எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதை நம்ம விட்டு போகிறதே அதோடு இருக்காது. அவளுக்கு என்ன சொன்ன, இதை வச்சுன்னு எவன் நன்னா இருக்க போகிறானோ அது வேற இருக்கும். நமக்கு கஷ்டம் வந்ததோ இல்லை, அடுத்த வாழ்க்கை சௌக்கியம் வரக்கூடாது, அதுதான் நமக்கு மெயின். இப்படி அவள் மனசில் தாபத்தோடு கொடுத்துருப்பா. அது எதுக்கு மடத்துக்கு அப்படின்னு யாரோ எங்கேயோ என்னமோ நினைச்சா கூட பாதிக்கும். நாம் ஏதோ நினச்சின்னு இருக்கோம், எவன் சொல்கிறோம் ஊரில் இருக்கோம், அப்படி தான் சார் பல பேர் பேசுவோம், அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? இல்லை, பாதிக்கும். நமது சாஸ்திரம் சாப்பாட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி அவர்கள் தாங்களே வீட்டில் சமைச்சதை தான் சாப்பிடணும். அதுவும் இன்னும் வீட்டில் கூட என்ன பண்ணுறதுன்னு தங்கள் கையாலேயே சமைச்சதை சாப்பிடணும். ஸ்வயம்பாகம்னு அது ரொம்ப சாஸ்திரம் விசேஷமாக சொல்கிறது. ஏன் அப்படின்னர், அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் அதுதான் நமக்கு மனசில் எண்ணமாக மாறுறது, ரத்தத்தில் கலந்து நமக்கு எண்ணத்தை கொடுக்கறது. அது நல்ல எண்ணமாக வரணும் அப்படின்னால் அது வயலில் உற்பத்தி ஆகிறதுலேருந்து, கடையில் விற்கிறதுலேருந்து, வீட்டில் சமைக்கிறதுலேருந்து, அதில் சம்பந்தப்பட்டவர்களோட எண்ணம் முழுக்களும் நல்ல எண்ணமாக இருக்கணும். அதில் யாருக்கானும் போச்சுன்னா சமைக்கிறதையே சனியனுக்கு தினம் பொங்கி தொலைய வேண்டியிருக்கு, வந்துடும் இன்னும் 5 நிமிஷத்தில் திங்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு யாரானும் பண்ணி போட்டாள்னா என்னென்ன, நேராக சாப்பிட்டோன்னா கரோனா தான். இப்போ சொல்கிற கரோனாவை பார்த்தோன்னே எல்லாரும் கண்ட இடத்துல சாப்பிடாதீங்கோ, அத்தை பண்ணாதீங்கோ, இத்தை பண்ணாதீங்கோ, கையை கொடுக்காதீங்கோ, வணக்கம்னு சொல்லுங்கோ, 2 அடி தள்ளி நில்லுங்கோ அப்படின்னு. சாஸ்திரம் 2 அடி தள்ளி நின்னா தீண்டாமை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா, இப்போ கரோனான்னு தள்ளி நின்னா அவன் ஓடுறான். அசடுகளா இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிடாத எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தில் சொன்னவர்களாம் ரிஷிகள்ப்பா. நமக்கு இருக்கிற அன்பில் கொஞ்சமான அவளுக்கு இருக்காது, நமக்கு தெரிஞ்ச மரியாதையில் கொஞ்சமான அவர்களுக்கு தெரியாது, நமக்கு இருக்கிற மனிதனாபிமானத்தில் மனித நேயத்தில் கொஞ்சமான ரிஷிகளுக்கு இருந்திருக்காது. அப்படி சொல்கிறான்னா ஏதோ காரணத்தினால தான் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். என்னமோ இருக்கிறதுலையே நாம தான் கெட்டிக்காரா, நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினச்சிருந்தோம்னா இப்படி தான் மாட்டோம். அதனால எல்லாத்துலேயும் சம்பந்தம் இருக்குது. அந்த ஒரு பொருள்னு ஜடப்பொருள் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதுக்குள்ளேயும் இப்போ நாம் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் முடிச்சிடும். ஒரு வைப்ரேஷன் சார், வைப்ரேஷன் சார் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல போனால் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா கற்பகாம்பாள் கல்யாண மண்டபத்தில் என்ன வைப்ரேஷன் ஆகும்? என்ன நில நடக்குமா நடக்கிறது வைப்ரேட் ஆகிறதுக்கு அப்படின்னு? வேற ஒன்றும் இல்லை. இங்கே மயிலை பக்த ஜனசபையோட அன்னதானம் நடந்து 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 எத்தனை ஜீவன்கள் வயறார சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போயிருக்கும், அது அப்படியே சூழ்ந்துன்னு இருக்கும். எத்தனை கல்யாணம் நடந்து சந்தோஷமாக அவள் போயிருப்பா அந்த இருக்கும். எத்தனை நல்ல சத்சங்கங்கள் நடந்து நடந்து நல்ல விஷயங்கள் நடந்து நல்லவர்கள்லாம் கூடி 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 அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியுமா? இங்கே பார்த்தாக்க டேபிளாக தெரியறது, தூணாக தெரியறது, ஃபேனாக தெரியறது. ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால்தான் நம்மளை அறியாத ஒரு இடத்துக்கு போகிறதே சொல்கிறோம். என்னமோ சார் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒரு வைப்ரேஷன் அப்படின்னா இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. எல்லாத்துலேயும் இருக்குமா. நம்ம கட்டிக்கிற துணியிலேருந்து டெபாசிட் ஆகிருக்குங்கிறது நம்மளோட குணம், நம்மளோட எண்ணங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கும்னு. அதனால தான் ஒருத்தர் துணியை இன்னொருத்தர் கட்டக்கூடாது, அது எங்கெங்கெல்லாம் டெபாசிட் ஆகும்னு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. நம்ம கட்டிக்கிற துணியில் இருக்கும், நம்ம உட்கார்ற ஆசனத்தில் இருக்கும், நாம் படுத்துக்கிற படுக்கையில் இருக்கும். அப்படிலாம் இருக்கும். இது தெரியலையே, துணியை தான் இருக்கு. நான் தானோ என்ன வாஷிங் மிஷினில் சர்ஃப் போட்டு தான் சார் துவைக்கிறேன். அது சர்ஃப் போட்டால் அழுக்க தான் போக்கும், இதை போக்காது. அது அப்படியே தான் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் நம்ம நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாம் நம்ம உபயோகிக்கிறதுல நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எல்லா சூழ்நிலையும் வாதாவரணம் அப்படின்னு. எல்லாருக்கும் காஞ்சிபுரம் போகணும், பெரியவாள்கிட்ட போகணும் அப்படின்னா அங்கே என்னத்தை பார்த்தோம்? நம்ம வீட்டில் இருக்கிற வசதியை விட அங்கே குறைச்சலாக தான் இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமை விட அங்கே சுமாராக தான் இருந்தது. எல்லாம் சுமாராக தான் இருக்குது. ஏன் ஓடுறோம் அப்படின்னார்,
அங்கே வெளியில் இருக்கிறதே விஷயங்கள்லாம் வேணால் சுமாராக இருக்கலாம், ஆனால் அங்கே தவமே வடிவாக இப்படி மகான்கள் இருக்கிறதுனால, அவர்கள் பண்ணுற அந்த பூஜையினால், அந்த எண்ணத்தினால அந்த சூழ்நிலை முழுக்கலும் பவித்திரமாக இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம 1/2 மணி 1 மணி உட்காந்து வந்தோடனே நமக்கும் அது டெபாசிட் ஆகிடுது. அதை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அட்லீஸ்ட் இந்த வீட்டில் கொஞ்சமான சுத்தப்படுத்துறது. இதுக்கு தான் கோவிலுக்கு போகிறோம், இதுக்கு தான் மடத்துக்கு போகிறோம், இதுக்கு தான் என்ன தினம் பார்த்த கபாலி தானே, தினம் பார்த்த கற்பாம்பா தானே, என்ன புதுசாக இருக்கு அங்கே பார்க்கறதுக்கு அப்படின்னால் ஒவ்வொரு நாளும் புதுசு தான். ஒவ்வொரு நாளும் அங்கே போயிட்டு வந்தோன்னா எடுத்துட்டு வரோம். எதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தான் கும்பாபிஷேகம் சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம பார்த்து பார்த்து பிரார்த்தனை பண்ணி நமக்கு வேண்டின்னு கிடச்சிடுத்தோம்னா பேங்க்கில் போட்டுட்டே எடுத்துட்டே இருந்தாக்க ஏடிஎம்ல பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்குமா, குறையத்தானே குறையும். அது மாதிரி நாம் போய் பண்ண 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 அந்த இடம் அசுத்தமாகுது, அந்த சாநித்தியம் குறையுது. அதை திருப்பி உடனே என்ன பண்ணணும், எப்போ பாரு செல்ல பேசிகிட்டே இருந்தால் பேசுவேன், அதை அப்பப்போ சார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தானே பேச முடியும். அதைத்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பவித்ரோத்சவம் அப்படின்னு வருஷத்தில் ஒரு நாள் பவித்ரோத்சவம்னு, பவித்திரமானே புனிதமாக்குறதுன்னு அர்த்தம். என்ன இப்படி ஒரு வருஷம் முழுக்கலும் நடந்த இந்த அசுத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணுறது தான். இப்படி தெரிஞ்சு தான் நம் முன்னோர்கள்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கா. அதுதான் நம்மளோட சிறப்பு. இதை காமிக்கிறதுக்கு தான் பெரியவர் வந்தார். இதெல்லாம் நமக்கு ஏதோ மூட நம்பிக்கை, ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இல்லை. இது ஒவ்வொன்றத்துலையும் விஞ்ஞானபூர்வமாகவும் பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு எடுத்து சொல்லி அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் தானே எப்பொழுதுமே நமக்கு எப்போ நம்பிக்கை வரும், இதை பண்ணினா இதனால் என்ன பலன்னு தெரிஞ்சாதான் அதில் நம்பிக்கை வரும். அதை நமக்கு எடுத்து காமிச்சு நமக்கு ஒரு நம்பிக்கை வராப்பில் பண்ணி, அப்படி நம்பிக்கை வந்துடுறதுனாலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதாவது ஒன்றுனால நல்லது கிடைக்கிறதுனா யாரன்னு விடுவாளா, பண்ணாத இருப்பாளா? ஆஃபீஸ் போனால் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா எவனா ஆஃபீஸ் போகாத இருப்பனா? வந்தாலும் வரும், வரலைன்னாலும் தான் போக வேண்டான்னு பண்ணணும். அதனால் ஒரு பலன் கிடைக்கிறது தெரிஞ்சு கொடுத்தனா நம்ம நிச்சயம் அதை விடவே மாட்டோம், பண்ணுவோம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த தர்ம வழியில் நடக்கணும், அதோட பலன் தெரியணும், அதுக்கு அர்த்தம் இருக்குது, அதுலேயும் விஷயங்கள் இருக்குதுன்னு எடுத்து சொல்கிறதுக்குத்தான் 100 வருஷம் நம்மளோட அவர் இருந்து வாழ்ந்து காமிச்சு, இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இல்லை, அவரும் வாழ்ந்து காமிச்சு, அந்த வாழ்ந்து காமிச்ச உதாரணமாக இருந்து, அதனால தான் உலகம் அவரை நடமாடும் தெய்வம்னு கொண்டாடித்துன்னா, ஏன்னா யூனிவர்சிட்டி கொடுத்த பட்டமான்னு அவருக்கு இல்லை, ஜனங்கள் அனுபவிச்சா பார்த்தா உணர்ந்தா வார்த்தையாக சொல்ல. அப்படி இருக்கிற அந்த நடமாடும் தெய்வமான பெரியவாளோட வாழ்க்கை வரலாறுல இன்னும் பல அரிய சுவையான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதை நாளையிலேருந்து இன்னும் தொடர்ந்து 6 நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். முன்னாலேயே முல்லவாசல் அவர்கள் சொன்னார், கொரோனான்னு எல்லாரும் பயமுறுத்துறா, அதனால் கூட்டம் கூடாதீங்கோ, அத்தை பண்ணாதீங்கோ, இத்தை பண்ணாதீங்கோ. இப்போ லேட்டஸ்ட்டாக டிவியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, கோவில் எல்லாமே போட்டுங்கோங்கிற. ஏன்னா சுவாமிக்கு எதானு வந்துருத்துனா என்ன பண்ணுது கொரோனா, கபாலி கர்ப்பமும் இரும்பின்னா. அதாவது எந்த அளவுக்கு நமக்கு அறியாமை இருக்குது அப்படின்னாரு. எங்கே போனால் வரும், சினிமா தேட்டருக்கு போனால் வேணால் கொரோனா பிடிச்சிக்கும், கபாலிகிட்ட போனாக்க பிடிக்குமா என்னன்னாரு. அங்கே போன கொரோனா இங்கே போனால் போயிடும். அதனால் சத்சங்கத்துக்கு போகிறதுனால நமக்கு ஒரு ஆபத்தும் வராது. வெளியில் போனால் வர ஆபத்தெல்லாம் போக்கிக்கணும்னா சத்சங்கத்துக்கு வரணும். அதனால் பயப்பட வேண்டாம், எல்லாரும் வரலாம். ஆனால் என்னை விட முல்லவாசல் ரொம்ப ப்ராக்டிக்கல் கெட்டிக்காரர். அவர் என்ன சொன்னான்னு, எல்லாரும் வாங்கோ, ஆனால் எத்தனை பேர் வந்தோன்னு வெளியில் சொல்லாத வாங்கோன்னு. ஏன்னா அதுக்குன்னு 10 பேர் காத்துருப்பா. இங்கே பெரிய கூட்டம் கூடுறது அப்படின்னா உடனே நேராக போலீஸ் இங்கே வந்துருத்துனா, மயிலை பக்தை 7 நாள் நிகழ்ச்சி 2 நாளாக பண்ணிக்கோ, 1 நாளாக பண்ணிக்கோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா. ஏன் எப்பொழுதுமே நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்குன்னு எவ்வளவு இடைஞ்சல் உண்டோ வந்துட்டே தான் இருக்கும். அதை மீறி பண்ணுறது தான் நல்ல காரியம். அதனால் கபாலி கற்பகாம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியினால் என்ன பண்ணுறோம்னர், உலகத்தை விட்டே இந்த கொரோனா வைரஸ் போகட்டும். நம்மளோட பிரார்த்தனை என்னன்னர், ஏதோ நமக்கு வராத இருக்கிறதா அப்படிங்கிறதுல யாருக்கும் வரக்கூடாது, யாரையும் பாதிக்கக்கூடாது. எல்லோரும்
நமது இந்து மதத்தோட சிறப்பே அதனே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு தானே சொல்கிறோம். உலகமே நன்னா இருக்கட்டும், உலகமே நன்னா இருக்கட்டும், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை 7 நாளும் செய்வோம். இந்த பிரார்த்தனை பலத்தினாலே இந்த கூட்டு பிரார்த்தனைக்கே எப்பொழுதும் பலம் உண்டு. எனக்கு 2ஆம் நாள் வேளாச்சேரியிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணினா. ஏதோ நான் பெங்களூரில் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், எங்கள் ஃபோன் வந்தது. அந்த அம்மா, எனக்கு 85 வயசாகுது, நான் பெங்களூரில் நான் வேளாச்சேரியில் இருக்கேன், டிவியில் அவங்க இதெல்லாம் கேட்பேன், பெரியவாள் இதெல்லாம் கேட்பேன், ரொம்ப பிரியம் எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் மயிலாப்பூரில் பெரியவா அனுஷன்லாம் மாதம் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கிறதுலாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், இப்படி எல்லாரையும் பயமுறுத்துன்னு இப்படி ஒரு வியாதின்னு எல்லாரும் பயந்துட்டு நடுங்கின்னு இருக்கிறாப்புல இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணினா என்ன, இந்த ஜனங்களுக்கெல்லாம் வியாதி வரக்கூடாது, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், ஒருத்தரும் பாதிக்காத எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கணும்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்களே. எனக்கு என்னமோ தோணித்து, நீங்கள் பண்ணலாமோன்னு தோணித்து அப்படின்னா நான் சொன்னேன், நல்ல ஐடியா, நன்னா தான் இருக்குது, உங்கள் எண்ணம் முதல்ல சுத்தமாக இருக்குது, அவசியம் நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அதை நடத்தி வைக்கிறது ஆண்டவனோட அருள், குரு கிருப்பை தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தோணித்து இந்த 7 நாள் நிகழ்ச்சியே கூட்டு பிரார்த்தனை தான். இந்த 7 நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணுவோம். நாம் எல்லோரும் இன்னும் சேர்ந்து இந்த 7 நாளும் பிரார்த்தனை பண்ணி நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத உலகத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.